தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/4/2017 புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கையெழுத்து போடும் முறை. நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, ஜெம்மாலஜி, கிராஃபாலஜி என்று எத்தனையோ விதம் ஜோதிடங்கள் இருக்கின்றன. அதில் கிராஃபாலஜின்னு ஒன்று, வடிவ ஜோதிடம் என்று ஒன்றை நான் கண்டுபிடித்தேன். இந்த வடிவ ஜோதிடம் எப்படி அப்படின்னா, ஒருவருடைய எழுத்து எப்படி வடிவத்தில் இருக்கோ அப்படி அவர்களுடைய வாழ்க்கை. அந்த வடிவம் எஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு முதல் எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அது வளைந்து கொடுக்கிற எழுத்து, நாக எழுத்து. அதே மாதிரி எண் என்று எழுதினால் 2 கோடுகளை நடுவிலே ஒரு பாலம் இணைக்கும். அது பால எழுத்துன்னு அதுக்கு பேர் வச்சுருக்கேன். பால எழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரை இணைக்கின்ற பாலம் போல அது பொதுநலத்துக்கு என்று உரியவர்களுக்கு. இப்போ நடராஜன்னு பேர் இருக்குது, ஆரம்பமும் எண் முடிவும் எண். நாராயணன்னு பேர் இருக்குது, முதலிலும் எண் முடிவிலும் எண். நல்லகருப்பன்னு பேர் இருக்குது, முதலிலும் எண் முடிவிலும் எண். இப்படி இருந்தால் அவர்கள் பொது வாழ்விலே புகழ்குடி நாட்டுவார்களாம். இப்படி பலருடைய எழுத்துக்களிலே சில மாற்றங்களை செய்வதன் மூலமும் நல்ல பலன் கிடைக்கும். அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் கிராஃபாலஜி என்று வடிவ ஜோதிடம் எந்த வடிவத்தில் போட வேண்டும். இப்போ மிக உயர்ந்த மனிதர்கள், நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆண்டவர்கள், அதற்கு பின்னாலே உலக புகழ் பெற்றவருடைய கையெழுத்தை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நேருவினுடைய கையெழுத்து, காந்தியினுடைய கையெழுத்து, ராஜாஜி கையெழுத்து, வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய கையெழுத்து, இப்படி உலக புகழ் பெற்றவருடைய கையெழுத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில எழுத்துகள் அதில் மாற்றப்பட்டு இருக்கும், சில எழுத்துக்கள் கூடுதலாக இருக்கும். சிலருக்கு பின்னோக்கி கோடு வரும், சிலருக்கு முன்னோக்கி கோடு வரும், சிலர் மேல் நோக்கி எழுதுவார்கள், சிலர் அடிக்கட்டையாக கோடு புள்ளியெல்லாம் வைப்பார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது ஆராய்ந்தால் முத்தாய்ப்பாக என்ன முடிவில் தெரிகிறது அப்படின்னா, ஒருவர் கையெழுத்து போடுகின்ற பொழுது பெயர் விட்டு விட்டு போடக்கூடாது. இப்போ 2 பேர் இருக்குது, சிவராமன்னு பேர், சிவத்தனி ராமன் தனியாக பிரித்து போடக்கூடாது. அப்படி பிரித்து போட்டால் இதாயிரும். அதே மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல பின்னாடி இருக்கக்கூடிய பேருக்கு ஒரு அழுத்தம் இருக்குன்னு வச்சுங்க, செல்வம்னு பின்னாடி வருது, அதை நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா செல்வம் பிரிஞ்சு போயிடும். ஆகையினாலே 2 பேர்களை இருந்தால் இருவேரொட்டு பண்பு தொகைன்னு தமிழிலே பெயர். அவர்கள் அதை ஒன்றாக போட வேண்டும், விட்டு விட்டு போடக்கூடாது. இன்சியல் உங்களை விட்டு விலகினால் பெற்றோர்களுடைய உறவு உங்களை விட்டு விலகி போய்விடும். அந்த அடிப்படையில் கீழே கோடு போடலாமா, அடிக்கோடு போடலாமா, புள்ளி வைக்கலாமா, எப்படி போடுவது என்ற விவரங்களையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. பணவரவு திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சகோதரர்களும் உங்களுக்கு உறவாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, தாய்வழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. விரையாதிபதி உங்கள் ராசியிலே சனியால் பார்க்கப்படுகின்ற பொழுது திடீரென உங்கள் குணங்கள் மாறலாம், வாய்ப்புகள் கை நழுவியும் செல்லலாம். எதற்கும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் கூட ஒரு சிலர் பகையாகலாம். எனவே பகை பாராட்டாமல் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. அலைபேசி வழி தகவல் ஆச்சரியமும் அளிக்கும், அதிர்ச்சியும் அளிக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் 6இல் இருக்கிறார். 8க்கு அதிபதி 6இல் இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது வழக்கம். எனவே உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும், திடீர் திருப்பங்களும் உண்டு. உறவினர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்களும் விரும்பி சேர்வார்கள். தொழிலில் எதிர்பாராத தனலாபங்கள் உங்களுக்கு சேரலாம். தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாள். இன்றைக்கு அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலே ஆதாயம் கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி உண்டு. பயணத்தாலும் பலன்கள் கிடைக்கலாம். 8இலே கேது இருந்தாலும் கூட உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். வாகனங்கள் பழுதாகிறதே என்று வாட்டம் கொள்வீர்கள். எனவே வாகன பழுதுகளை சரி செய்ய ஒரு பெரும் விரயம் உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டுமல்ல, ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. 2இலே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் என்றாலும் கூட விரயங்களே அதிகரிக்கும் இந்த நாள். நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பதுதான் நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுகின்ற நாள். நாலாபுரங்களிலிருந்தும் நல்ல தகவல் வந்து கொண்டே இருக்கும். நகை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு.
அதிகாலையிலேயே உங்களுக்கு வருகிற நல்ல தகவலை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் அகலும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். தாய் வழியிலும் ஆதரவு உண்டு. புதிய தொழிலில் ஏதேனும் நீங்கள் செய்ய நினைத்திருந்தால் அதில் கைகூடும். அது மட்டுமல்ல, 2ல் இருக்கும் சனி வக்ர இயக்கத்திற்கு வந்துவிட்டதால் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகும். புது முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற இந்த நாள் மிக மிக இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சனியின் வக்கிரத்தால் சஞ்சலங்கள் அகலும். சந்தோஷங்கள் கூடும். அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வை சப்தமஸ்தானத்திலிருந்து பதிகிறது. எனவே வீட்டு தேவைகள் பூர்த்தியானாலும் கூட கூட்டு முயற்சியில் குழப்பங்கள் ஏற்படலாம். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான். 10லே குரு இருந்தால் பதவியில் பறிபோகும் என்பார்கள். சிலருக்கு பதவிகள் கிடைக்கலாம், சிலருக்கு பதவியில் மாற்றம் ஏற்படலாம். மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. உடன் இருப்பவர்கள், உடன் பிறப்புகள், அது மட்டுமல்ல உடன் பணிபுரிபவர்களையும் இன்று அனுசரித்துக் கொண்டால்தான் ஆதாயங்கள் கிடைக்கும். 3லே இருக்கிற கேது முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் என்றாலும் கூட புது முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்குமா என்பது சந்தேகம்தான். இன்று கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது மட்டுமல்ல, அனுமனையும் பெருமாளையும் இலக்குமியையும் வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை பதியும் இன்றைக்கு சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்ளப் போகிறீர்கள். சொந்தங்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சேரும். இழந்த தொழில் இழந்தவற்றையெல்லாம் இன்றைக்கு மீண்டும் பெறும் யோகம் உண்டு. வங்கி சேமிப்பு உயரும், வளர்ச்சி கூடும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணையாக இருப்பவர்களால் துயரங்கள் வந்து சேரும் நாள். உங்களோடு கூட இருப்பவர்களால் உங்களுக்கு துயரங்கள் கூடுதலாகவே வரப்போகிறது. தொகை வந்த மறுநிமிடமே செலவாகலாம். நாளிலே செவ்வாய் இருப்பதால் தாய் வழி ஆதரவு உண்டு. வாங்கிய இடத்தை கூட ஒரு சிலர் விற்க நேரிடலாம். இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏற்றமும் இரக்கமும் இருக்கின்ற நிலை. ராகுகேது பேச்சுக்கு பின்னால் மாற்றங்கள் உண்டு. அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன். எனவே மாமன் மைத்துனர் வழியில் ஆதாயங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடலாம். ஆலய வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டினால் அமைதி கிடைக்கும். அது மட்டுமல்ல, உறவினர் பகை உருவாகலாம். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். நன்மைகள் நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.